உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே எங்களை எங்களுடைய சிரம் தாழ்த்தி உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிரம் தாழ்த்தி பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தலைகளை தாழ்த்தி உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிரம் தாழ்த்தி பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பணிந்து கொள்வது எவ்வளவு சந்தோஷம். நீர் பிறந்த போது சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் உம்மை பணிந்து கொள்ள வந்தார்களே. நீர் பணிந்து கொள்ளுதலுக்கு பாத்திர, நீர் பணிந்து கொள்ளுதலுக்கு பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர. பணிந்து கொள்ளுதலுக்கு நீர் ஒருவரே பாத்திர, பணிந்து கொள்ளுதலுக்கு நீர் ஒருவரே பாத்திர. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையை நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பாடுகிற பாடல் ஆராதனையில, தேவனுடைய வார்த்தையில ஆண்டவரே உம்முடைய தொடுதல் இருக்கட்டும் சாமி. உம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்திலே சந்திக்க விரும்புகிறீரோ, பாடல் வாயிலாகவோ, ஆராதனை வாயிலாகவோ, வசனத்தின் வாயிலாகவோ, தேவ செய்தியின் வாயிலாகவோ, எந்த விதத்தில் சந்திக்க நீர் விரும்புகிறீரோ நீர் சந்தியும். உம்முடைய அருணோதயம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். அருணோதயம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த ஆராதனையில் வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். இன்று நடைபெறுகிற 3 ஆராதனையிலும், அந்த ஆராதனைக்கு பிறகு நடைபெறுகிற ஆண்டவரே பெற்றோர்களுக்கான அந்த கவுன்சிலிங்லையும் ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக, தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிறதுல ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எபினேசர் வந்திருக்கிறார், அவரோடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக கூட துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே என்ற பாடலை இணைந்து நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி, அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். ஆமென். நாம் ஜெபிச்சது போல ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர், அவர் தூயாதி தூயவர். துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரமே,
பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்ற போது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டாலும் தேவன் அதை அப்படியே தலைகீழ மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இணைந்து பாடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே, கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே, எரிகோ போன்ற சூழ்நிலையும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது, மாறிடும் துதிக்கும் போது. நம்முடைய சொல்லும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது, மாறிடும் துதிக்கும் போது. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. சொல்லுமா, கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் பாடி தூயாதி தூயவரை, பாடி தூயாதி தூயவரை. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே, சேனைகள் சிதறிய ஓடிடுமே. ஆமென். யோசபாத்தின் சூழ்நிலைகள் மாறிடும் துதிக்கும் போது, யோசபாத்தின் சூழ்நிலைகள் மாறிடும் துதிக்கும் போது. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே, துதிக்கின்றோம். நாம் துதிக்கின்ற வேளையில சிறைச்சாலை போன்ற கதவுகளை தேவன் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை தடைப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஆனால் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது ஒரு நாளும் நம்முடைய வாழ்வில் தடைபடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே. ஹல்லேலூயா. துதிக்கின்ற வேளையிலே, கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது, கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி ஹல்லேலூயா தூயாதி தூயவரை, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே,
என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னாலும் துதி துதியே. ஆமென். துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா சூழ்நிலைகளும் நீங்க துதித்து பாருங்க. ஆமென். அவரை நோக்கி நீங்க அபயப்படுங்க. அவர் எல்லா சூழ்நிலைகளும் உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையுமே நம்ம ஆண்டவரை காட்டிலும் பெரிய சூழ்நிலைகள் அல்ல. எதுவுமே கடுமையான சூழ்நிலைகள். அவருடைய பார்வைக்கு எல்லாமே எப்படிதான் அற்ப காரியம் இதெல்லாம் நம்ம சூழ்நிலைகள்லாம். ஆமென். விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கூட தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கைகளை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் ஹல்லேலூயா நம்மை காத்ததாலே. சொல்லும் அவர் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் உயரட்டும். அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சோர்வுகள் நம்மை தொடர்ந்து வரலாம், ஆனா தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி சொல்லும். அக்கினி அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, உம்முடைய மறைவில் வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை வீரன் நெகேமியா ஆவியை அடித்தே. வெள்ளம் போல் ஹல்லேலூயா. நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுமா. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்றும் துதியும், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க. என்னை நடத்து அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர், ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகளை சில நேரம் நினைக்கும் போது ஆமேன் கண்ணீரால நன்றி சொல்றோம். ஆமேன். எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலைகள்ல இந்த பாடல் அவ்வளவு அர்த்தமுள்ள பாடல். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாக நடத்தி வந்தார் நம்மளை. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை கூட நாம் உணர்ந்து பாட போகிறோம். ஆமேன். சத்திய தேவனாம் நித்திய பரந்தான், அந்த சரணத்தை கூட பாடிட்டு நம்ம அடுத்த பாடலே பாடுவோம். நித்திய தேவனான் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. விசுவாசத்தோடு சொல்லுமா. ஆண்டவரே, நீங்க எப்பொழுதும் என்னோட தான் ஆண்டவரே இருக்கிறீங்க, எல்லா சூழ்நிலைகளும் என்னோட தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்ல ஆண்டவரே, நீங்க ரொம்ப 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 நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த வாரம் அதிகமா என்னை தியானிக்க வைத்த ஒரு வசனம். ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவர்கள் யாராவது ஒருத்தர் வாசிக்கும்படி கேட்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்குதா? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென். நம்ம தேவனோடு நேரம் செலவிட்டு அவரோடு அந்த எல்லா போராட்டங்களையும் நம்ம நிற்கும்போது ஆமென், அவரிடத்தில் அன்பு கூறுகள் சகலமும் எப்படி நடக்குதா? நன்மைக்கு ஏது. ஒருவேளை சூழ்நிலைகள் பார்க்கறதற்கு அப்படி ஏதுவல்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். வேதத்தில் கூட பார்க்குறோம். யோபுவை குறித்து பார்க்கும்போது உலகத்தின் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா அது யோபுவுக்கு ஒரு பெரிய தீமை. ஆமென். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பார்க்கும்போது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அது எப்படி யோபுவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பாடலை தான் பார்த்தோம். அவர் நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் எனக்கு நன்மையான மாத்திரம் தான் செய்வார். ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம தெரியாமல் சில சூழ்நிலைகளில் தவறாக முடிவெடுத்துட்டு நம்ம சில சூழ்நிலைகள் ஆண்டவர் மேலே சொல்கிறோம். ஆண்டவரால் தான் அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல உட்காந்து பார்த்தோம்னா யார் பக்கம், யாரால் அந்த சூழ்நிலை ஏற்படுது? சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் சில பலவீனங்களை கொடுக்கிறார். ஏன்? அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கணும். ஆமென். சில தேவைகளை தருவார். எதற்காக? அவரிடத்துல நாம் போய் ஆமென், அந்த தேவைகளை இப்போ எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு அப்பா அவன்கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த வாரம் ஃபுல்லாக அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எல்லாமே கொடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிடுவான்? அவங்க அப்பாட்ட போகிறதே மறந்துடுவான். ஆனால் ஆண்டவர் அந்தந்த காரியத்தில் ஒரு செக் மாதிரி சின்னதாக வைப்பார். என் பையன் உண்மையாக இருக்கிறானா? உண்மையாகவே அந்த ஆசீர்வாதத்திற்காக தான் அவன் என்னை தேடுறானா, இல்லை என்ன தேடுறது, என்னதான் முதன்மைப்படுத்துறானான்னு சொல்லி பார்ப்பார். ஹல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலைகளும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா சூழ்நிலைகளும் என்னுடைய நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நிச்சயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். அந்த விசுவாசத்தோடு நாம் இருக்கிற போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பிடித்து ஜெபிங்க. எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அவரே உங்களுக்கு பலனாக இருப்பார். அவர் எல்லா சூழ்நிலையும் அழகாக வழி நடத்துவார். அவரை சார்ந்து நின்று பாருங்க, அழகாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவரா? ஆச்சரியமானவர். அவர் செயல்களில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. 3வது பாடலாக கூட நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்மைக்கே நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நடக்கிற சூழ்நிலைகளுக்காகவும் நடக்க போகிற சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே ஹல்லேலூயா. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. சொல்லுமா நன்றி, நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம்
சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறீர். நன்றி 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 இயேசுப்பா, எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, என் பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, என் பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி 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 நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன். தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி. அப்படியே எந்திரிச்சு நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்துல எழும்பி அவர் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஹalleluya சொல்லுமா. நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்காகப்பா, நீ நடத்துகிற பாதை எல்லாம் நன்மைக்காக. ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியமும் நன்மை, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சோர்ந்து போகாதீங்க, அவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. ஹalleluya. துதிப்போமா துதிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ ஹalleluya. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி நன்றி. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே நீ செய்த சகல உபகாரங்களை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எத்தனையோ ஆபத்துகள் மத்தியில் நடத்தி வந்தவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் பெலனாய் இருந்தவரே, எங்க பலவீனத்தில் உங்க பலன் பூரணமாய் இருந்ததற்காக நன்றி. எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி, எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி சொல்லி அவர் துதிப்போமா. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஜீவன் சுகம் பலத்திற்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஜீவன் சுகம் பலத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தினால இடை கட்டுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்களுடைய சுயத்தினால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஓ அல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் துதிப்போமா. ஆண்டவரே நீர் நல்லவரப்பா சொல்லுமா. நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்லவர் ஏசப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. நீங்க எந்த ஒரு காரியமும் தீமைக்காக செய்ய மாட்டீங்கப்பா. தீமைகளையே நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தீமைகளையே நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, நீர் வல்லவரே, நீர் போதுமானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க அவர் நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுமா. ஏசப்பா நீங்க நல்லவர், நீங்க ரொம்ப 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 நல்லவர். ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சொல்லுமா எங்கள் ஆவியானவரே. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா அன்பு செய்கின்றோம். கைகளை உயர்த்தி சொல்லுமா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், கமனதரமா. சகலமும் படைத்தவரே, சர்வவல். நம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. சகலமும் படை. ஹல்லேலூயா. சர்வவல். மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத எல்லா மகிமைக்கும், எல்லா துதிகள மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசம். கைகளை உயர்த்தி சொல்லுமா. உம்மை அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை போற்றி பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் ஆச்சரியமும் பயங்கரமான காரியங்களை செய்ததற்காக நன்றி. உம்முடைய ஜனங்களை கைவிடுவதற்கு நன்றி. அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டேன், மகனாக. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா. நம்முடைய மகனாக நம்மளை தெரிந்து கொண்டது, நம்முடைய மகளாக நம்மை தெரிந்து கொண்டது. மகனாக அப்பா நீர் அழைத்த அழைப்பிற்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ஓ ராஜாக்களும்
உயர்ந்தவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆர்ப்பரிக்கின்றோம், செய்கின்றோம். நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே அப்பா, எவ்வளவு பாவங்களை சிக்கி கொண்டிருந்த எங்களையும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே சிந்தி மீட்டு கொண்டீங்களேப்பா. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் காத்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் மேன்மையா எண்ணணும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அது ஆண்டவர் மறுபடியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே உள்ளத்துல கை வைத்து சொல்லும், ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லா காரியமும் ஆண்டவரே, ஒவ்வொரு மாற்றங்களும் என்னுடைய நன்மைக்காக ஆண்டவரே, என்னுடைய உயர்வுக்காக ஆண்டவரே, அது என்னுடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரே. சில சூழ்நிலைகள் ஆண்டவர் தடுப்பார். எதற்காக? அது தீமையான சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. அவர் நன்மையான பாதையில் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒருபோதும் நம்மளுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்தவர்களாக அப்பா, நாங்க ஒருபோதும் உங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, அவரை உயர்த்துகிறவர்களுக்கு, தம்முடைய வீட்டில் வந்து அவரை துதிக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை அவன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஏற்ற காலத்துல கர்த்தர் சொன்னார்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்துல காத்திருங்க. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. ஹல்லேலூயா. அப்பா, இந்த ரட்சிப்பை நாங்க அநேகருக்கு சொல்லணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பு ஆண்டவரே. நீர் எவ்வளவு பரிசுத்தர் அப்பா. துதிகன மகிமைக்கு பாத்திரரே அப்பா. நீ மனுபுத்திரனை எண்ணுகிறதற்கும் எங்களை நினைக்கிறதற்கும் நாங்க ஏமாத்துறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. அவர் பலன் இல்லாதவனுக்கு பலனை, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர். கர்த்தரே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் அவரை சார்ந்து நில்லுங்க.
மனிதர்களை நம்பம். அவர் பக்கத்தில் அவரோடு நீங்க இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் அவர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க, அவரிடத்துல களி கூறுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தருளி அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக, அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்களோடு நீ பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே, எல்லாரும் கேட்போமா? எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களுக்கு தேவையான சத்தியத்தை தாரும், எங்களுக்கு தேவையான வேத சத்தியத்தை தருவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு வேத சத்தியத்தை தருவீராக. ஆண்டவரே எங்களோடு நீ பேசும் என்று கேட்கிறோம், பேசும் என்று கேட்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீ பேசும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ பேசும் ஆண்டவரே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் எந்தன வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையை நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி, கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயாருக்கோ இருபுறமும் கருக்குள்ளாதே. இதய நினைவை வகையாயாருக்கோ இருபுறமும் கருக்குள்ளாதே. உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்று. உள்ளம் முதிக்கும் உறுதி அளிக்கும், கள்ளம் கபடெல்லாம் அகற்று. கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணவடைய வழி நடத்து. கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும், கணவடைய வழி நடத்து. சத்தியவே வேத பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர், சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா
மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம். பக்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்ப துயர வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்ப துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். ஆமாண்டவர், சத்திய வேதம். இந்த வேதத்துக்கு எத்தனை ஆற்றல்! இந்த வேதம் ஒரு வல்ல சம்மட்டி, கண்மலையை கூட நொறுக்கக்கூடிய வல்ல சம்மட்டி, இதய நினைவை வரையறுக்கும் கருக்குள்ள பட்டயம். இப்படிப்பட்ட வேத வசனத்தை எங்களுக்கு ஈவாய் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் சில தொடர் பிரசங்கத்தை நாம் செய்தோம். இந்த காலை வேளையிலும் நான் ஒரு வார காலமாக ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, இந்த வாரம் எங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறீங்க, என்ன சத்தியத்தை கொடுக்க எங்களுக்கு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு 4 நாட்களாக ஆண்டவர் சமூகத்தில் இதுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அதன் வாயிலாக எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். அதை பல வசனங்கள் மூலமாக எனக்கு அதை உறுதியும் படுத்தினார். என்னன்னா, கர்த்தருக்காக நாம் காட்டுகிற வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம மத்தியில் அதை வச்சிருக்கிறார். நாம் ஆண்டவருக்காய் காட்டுகிற வைராக்கியம், வைராக்கியம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான். ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களும் அந்த வைராக்கியத்தை வச்சிருக்கிறாங்க, ஆண்டவருக்குள் இல்லாதவர்களும் வைராக்கியம் வச்சிருக்கிறாங்க. வைராக்கியத்தினுடைய விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, வைராக்கியம்னா என்ன அப்படிங்கிறத விளங்குற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுமானத்தின்படி நான் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். அதாவது, ஒரு மனிதன் தான் எடுக்கிற தீர்மானத்திற்கு அவன் செலுத்தும் கிரயம் தான் வைராக்கியம். மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதன் தான் எடுக்கிற தீர்மானத்திற்கு அவன் செலுத்துகிற கிரயம்தான் வைராக்கியம். எப்பவுமே ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னா அந்த தீர்மானத்துக்கு ஒரு கிரயம் செலுத்தணும். ஒரு தீர்மானத்துக்கு கண்டிப்பா ஒரு கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தாமல் ஒரு தீர்மானம் முழுமை பெறாது. இதை உலகத்தார் எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பொதுவா சொல்ற வார்த்தை, இந்த அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, எப்படியாவது 2 வருஷத்துல எதையாவது செஞ்சாவது நான் இந்த பொருளை வாங்குவேன். நான் சொல்ல புரியுதுங்களா? வாங்கிறதுங்கிறது வேற, அதுக்கு எதையாவது செய்தாவது நான் அந்த பொருளை வாங்கியே தீர்வேன். அந்த எதாவது செய்தாவது அப்படிங்கிறதுல தான், அதுதான் கிரயம். அதில் செலுத்துகிற கிரயம் அதுக்குள்ள தான் இருக்கு.
எதையாகில இழந்தாவது நான் இதை செஞ்சே முடிப்பேன். ஆக எல்லாரும் தீர்மானம் எடுப்பார்கள். ஆனால் அந்த தீர்மானத்துக்கு ஒரு கிரயம் செலுத்துவார்களானால் அந்த தீர்மானத்தினுடைய கிரயம்தான் வைராக்கியம். அல்லேலூயா. அந்த தீர்மானத்தினுடைய கிரயம்தான் வைராக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் புரியுதா? உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், இது என்னுடைய தீர்மானம். ஒரு வீடு கட்டணும், இது என்னுடைய தீர்மானம். அதுக்கு எந்த சொத்தையாவது வித்தாவது நான் கட்டுவேன். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அதுக்கு எந்த சொத்தையாவது வித்தாவது நான் என்ன பண்ணுவேன்? அந்த வீட்டை கட்டுவேன். வீடு கட்டணுங்கிறது தீர்மானம். ஆனால் அதை எந்த சொத்தையாவது வித்து ஒரு கிரயம் செலுத்துறோம் பார்த்தீங்களா, அந்த கிரயத்தை செலுத்தியாவது நான் கட்டுவேங்கிறவன், இதுக்கு பேர் தாங்க வைராக்கியம். இதைத்தான் ஆவிக்குரிய வைராக்கியம்னு வேற இருக்கிறது. இதுக்கு பேர் என்னதுங்க? உலகத்தாருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு விதமான அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேளை வெட்டியாவது நான் இதை செஞ்சே முடிப்பேன் அப்படின்னு அவன் தப்பான யோசனைக்கெல்லாம் போவான். நாம் அப்படி அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆண்டவரின் பிள்ளைகள். நமக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. நம்முடைய தீர்மானமும் வித்தியாசம், அந்த தீர்மானத்தினால் எடுக்கிற கிரயமும் வித்தியாசம். இது 2 நிமித்தம் வருகிற வைராக்கியம் வித்தியாசம். ஆவிக்குரிய வைராக்கியம் வேறு, உலக பிரகாரமான வைராக்கியம் வேறு. உலக பிரகாரமான வைராக்கியத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அநீதிக்கு கூட அந்த வைராக்கியம் இருக்கும். ஆனால் ஆவிக்குரியதுல நீதிக்கு மட்டும்தான் வைராக்கியம். அல்லேலூயா. நீதிக்கு மட்டும்தான் வைராக்கியம். உலகத்துல அநீதிக்கு வைராக்கியமா இருப்பாங்க, அநீதிக்கு வைராக்கியமா இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கோ நீதிக்கு மாத்திரம்தான் வைராக்கியம், கடவுளுக்கு முன்னாடி தான் வைராக்கியம். எனவே இந்த வைராக்கியத்தை குறித்து தான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை அதுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாகி போன போது, அந்த போர்த்திபாருடைய வீட்டிலே அவர் இருக்கும்போது அங்கே ஏற்பட இருந்த ஒரு விபரீதம், அந்த ஒரு பாவ விபரீதத்துக்கு, அந்த பாவ விபரீதத்திலிருந்து தப்பிப்பதற்காக யோசேப்பு பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் இந்த ஆதியாகமம் 39:9. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு தீர்மானம் இருக்கிறது. யாருக்கு? யோசேப்புக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. என்ன தீர்மானம்? கர்த்தருக்கு முன்னால உண்மையா இருக்கணும். இதுதான் அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்துல இவர் நிற்கிறார். இந்த தீர்மானத்தில் அவர் உறுதியா நிற்கிறார். ஆனால் அந்த தீர்மானத்தை குலைக்கும்படியாக ஒரு பெரிய பிரச்சனையே வருகிறது. ஆனால் அந்த பிரச்சனையை யோசேப்பு எவ்வாறு கையாளுகிறார்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இப்படிப்பட்ட நம்முடைய தீர்மானங்கள் குலைக்கும்படியான பல செயல்கள் வரும். குறிப்பாக ஆவிக்குரியவர்களுக்கு பல பிரச்சனை வரும். இன்னும் கொஞ்சம் விசேஷமா சொல்றேன், உலகத்திலே வெளியில இருக்கிறவர்களுக்கு வர்ற உபத்திரவத்தை விட கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வர்ற உபத்திரம் ரொம்ப பெருசா இருக்கும். என்ன சொல்றீங்க?
உண்மைதானா? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வர்ற உபத்திரவத்தை விட கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுடைய உபத்திரவம் பெருசு. நீங்க நினைச்சிடக்கூடாது, கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், பைபிள் வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சிருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் எப்பவுமே உண்மைதான், நமக்கு எப்பவுமே ஒரு ஃபேவராக இருப்பார். அவரை தேடினா மட்டும்தான். அல்லேலூயா. அவரை தேடினா மட்டும்தான். வேதம் ஆண்டவரே நமக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். சிலுவைனாவே அது எதனுடைய அடையாளம்? அது ஒரு உபத்திரவத்தின் அடையாளம், வேதனையின் அடையாளம். சிலுவைனாவே அது ஒரு வேதனை தான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அவனவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவன். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு சிலுவை உண்டு. ஆனால் அவனுடைய பலத்துக்கு ஏற்றார் போல் அவனுடைய சிலுவை இருக்கும், அவனுடைய பலவீனத்துக்கு ஏற்றார் போல் அவனுடைய சிலுவை இருக்கும். யாருக்கு எந்த சிலுவையை கொடுத்தா தாங்க முடியுமோ அவங்களுக்கு அந்த சிலுவை இருக்கும். ஆனால் அவரவருக்கு கொடுத்த சிலுவையை சுமந்துத்தான் ஆக வேண்டும். சிலுவையை சுமக்காமல் சிங்காரம் இல்லை, சிலுவையை சுமக்காமல் நமக்கு சியோன் இல்லை. அல்லேலூயா. சிலுவையை சுமக்காமல் சியோன் இல்லை. அதுக்கு எதுக்கு இங்க ஆண்டவர்கிட்ட வரணும்? இங்கேயும் சிறுமைதான், இங்கேயும் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னா எதுக்கு ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படி நீங்க கேள்வி கேட்கலாம். உலகத்திலையும் உங்களுக்கு சிறுமை இருக்கிறது, உலகத்திலே உங்களுக்கு நெருக்கம் இருக்கிறது. ஆனால் உலகத்திலே சிட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் இல்லை. ஆனால் நமக்கோ நம்முடைய சிட்சையின் மத்தியிலே நம்மளை தாங்கி பிடிக்கிற தேவ கிருபை உண்டு. அல்லேலூயா. அந்த நெருக்கத்திலே நம்மளை தாங்கி பிடிக்கிற, தழுவி கொடுக்கிற, தட்டி கொடுக்கிற, நமக்காக துணையா இருக்கிற ஒரு தேவ கிருபை உண்டு. தேவ கிருபை உண்டு. இப்ப இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய தீர்மானத்தில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகாம அந்த இடத்தை அவர் எவ்வாறு கையாளுகிறார், அந்த சூழ்நிலையை அந்த யோசேப்பு எவ்வாறு கையாளுகிறார். நான் சொல்றேன், உலகத்தில் நமக்கெல்லாம் எல்லாருக்குமே பல சூழ்நிலைகள்ல பாவம் செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். ஆனா அந்த நேரத்தை நம்ம எவ்வாறு கையாளுகிறோம் என்பதில் தான் நமக்கு ஒரு வைராக்கியம் தேவை. எப்படி அந்த பிரச்சனையை நான் கையாளுகிறேன், எப்படி அந்த போராட்டத்தை நான் கையாளுகிறேன், எப்படி எனக்கு விரோதமாய் வருகிற அந்த தீங்க கையாளுகிறேன் என்கிற ஒரு முறை தாங்க, அதுதாங்க வைராக்கியம். அதைத்தான் இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிறார். மறுபடியும் 39:9 வைங்க. 39:9 பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு, இந்த வீட்டிலே இல்ல, அதனுடைய கடைசிக்கு வாங்க. அதாவது இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, நல்ல கவனிங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இந்த இடத்துல யோசேப்பு தன் வைராக்கியத்தை எப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. நான் எப்படி இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சூழ்நிலையில எப்பவுமே மறந்துடக்கூடாது. நான் யார், நான் எந்த கேட்டகரியில் இருக்கிறேன், நான் எதற்குள் இருக்கிறேங்கிறத மறந்துடக்கூடாது. இவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. ஆக இது எனக்கு என்னதுங்க? இது பொல்லாப்பு. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எதிலே நல்லது எது, எதிலே பொல்லாப்பு எது என்பதை கண்டுபிடிச்சு நிக்க தெரிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக ஆபத்து எது, தீங்கு எது, நல்லது எது என்று வரையறுத்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வர்ற சூழ்நிலையில எல்லாம் நாம் சிக்கக்கூடாது. நமக்கு வருகிற போராட்டத்தில் எல்லாம் தெரியாம சிக்கிட்டேங்கிற பதில் நம்மள்கிட்ட வரவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கு. என்ன பாவம்னா என்ன, பொல்லாங்குனா என்ன, அதுல சிக்கினா நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அறிந்து நாம் அந்த தீர்மானத்தில்
கிரயம் கொடுத்தாவது நாம் தப்ப வேண்டும். அல்லேலூயா. இப்ப கடைசியா இவர் அப்படி சொன்னதுனால இவர் என்ன கிரயம் கொடுக்கிறாரு? இவருடைய கிரயம் என்ன? இவருக்கு என்ன கிரயம் கிடைச்சிச்சுங்க? இந்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் சிறைவாசத்துக்கு போகிறான். இந்த வைராக்கியத்தின் நிமித்தம் சிறைவாசத்துக்கு போகிறான். அதனாலதான் நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்களானால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வைராக்கியமா இருக்கிற நிமித்தம் நாம் நீதியா இருக்கிறோம். நீதி நிமித்தம் வருகிற துன்பம் அது நமக்கு என்னவா மாறுங்க? சொல்லுங்க பாப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுவது பாக்கியவான்கள். நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. கடைசியில பாருங்க, இந்த பொல்லாப்புக்கு உடன்படாம, இந்த பாவத்துக்கு உடன்படாம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்துக்கு உடன்படாம தன்னை காத்து கொண்டதினால் அவருக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? சிறைவாசம் கிடைச்சிச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக சொல்றோம், நம்ம சாதாரணமாக சொல்லிவிடுறோம். எப்படி சொல்றோம்? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். நல்லா கவனிங்க, சாதாரணமா யோசேப்பு கூட கர்த்தர் இல்லை. அவன் வைத்த அந்த வைராக்கியத்துக்காகத்தான். அந்த வசனத்தை எங்க வாசிக்கிறோம்? 21 வாசிங்க. 30. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. இப்ப சிறைச்சாலைக்கே போயிட்டாருங்க. இந்த பாவத்துக்கு உடன்படாததுனால சிறைச்சாலைக்கே போயிட்டார். ஆனா அப்படி போனதுனால வசனம் சொல்லுது, அப்படி தன்னுடைய தீர்மானத்துல வைராக்கியமா நின்னதால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. அன்பு தேவ திருச்சபையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நீதி நிமித்தம் சில சிக்ஷைகளுக்குள்ளாக்கப்படும் போது பயப்படாதிருங்கள். அதுல தான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். ஆதாம் ஏவாளை போல நாம் அப்பப்ப பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடக்கூடாது. ஆதாம் ஏவாள் என்ன சொன்னாங்க? ஏவாள் ஏன் இதை செஞ்ச? சர்ப்பம் என்னை ஏமாத்திருச்சு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நீ எப்ப சாப்பிட்ட? அதுவும் நீ கொடுத்த மனைவி தான் என்னை ஏமாத்திட்டா, நீ கொடுத்த மனைவி தான் என்னை கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஆதாம் சொல்றார். ஏவாளை கேட்டா பாம்பு என்னை ஏமாத்திருச்சு. இப்படி நடந்த சூழ்நிலையை யாரு மேலேயாவது பழிய போட்டு, ஏன்னா இப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த காலங்கள் சாக்குப்போக்கு சொல்ற காலங்கள். இந்த காலங்கள் என்னது? சாக்குப்போக்கு சொல்ற காலம். ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா, என்ன நீங்க என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. எதையாவது ஒரு சாக்கு போக்குகளை தேட வேண்டிய காலத்துல இருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் இன்னைக்கு சாக்கு போக்கு நிறைந்த உலகம். எதையும் தன் தவறை உணர்ந்து பார்க்கிறது இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரையும் சாக்கு போக்கு தேடக்கூடாது. நமக்கு வருகிற இப்படிப்பட்ட பாவ சோதனை வருகிற நேரத்தில் அந்த பாவத்தினுடைய நிலையை அறிந்து, அந்த பாவத்தினுடைய சூழ்நிலை அறிந்து, வசனம் அழகா சொல்லுது, ரத்தம் சிந்தத்தக்கதாக தான், ரத்தம் சிந்தியாவது நாம் பாவத்துக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ரத்தம் சிந்தியாவது பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இதுல தான் கர்த்தர் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நாம் நீதியாய் வாழணுங்கிறது தீர்மானம். நாம் நீதியாய் வாழணுங்கிறது தீர்மானம். அதுக்கு ரத்தத்தை சிந்தியாவது நான் நீதியா வாழ்வேன், அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அல்லேலூயா. ஆக யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கை வைராக்கியம் உள்ள வாழ்க்கை. ஏன்னா ஒரு கிரயம் கொடுத்திருக்காரு பாருங்க, சிறைவாசத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வைராக்கியம். எங்கே எனக்குரிய வைராக்கியம்? எங்கே எனக்கு காட்டுகிற வைராக்கியம்? எங்கே எனக்காக நீ காட்டுகிற வைராக்கியம்? எங்கே? கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற சூழ்நிலைகளை பூரா நமக்கு சாதகமாக்கி கொள்ளாமல், மாறாக ஆண்டவரே, என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என் சூழ்நிலையில நான் என் தேவனுக்காக காட்டுகிற வைராக்கியத்தை நான் நிலைநாட்டுவேன். வைராக்கியத்தை நிலைநாட்டுவேன். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு வர்ற சூழ்நிலைகளெல்லாம் மேற்கொள்ள பழகணும்.
நம்மெல்லாம் இருக்கிறோம். நாளைக்கு வளர்ந்து வர்ற நாட்களில் ஒரு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல அங்கெல்லாம் லஞ்சம் இருக்குது அப்படின்னா, பாஸ்டர் அங்கெல்லாம் லஞ்சம் வாங்கினாதான் பாஸ்டர் அங்கெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு தேடாம, வேலைக்கு போகிற இடத்துல லஞ்சம் வாங்கினாதான் அந்த இடத்துல நிற்க முடியும் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு தேடாம, ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் லஞ்சம் வாங்காத ஒரு வேலைக்காரனா இருப்பேன். இதுதான் வைராக்கியம். அதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் தேவன் அதிலிருந்து என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நான் ஒரு வேலைக்கு போகும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என் வைராக்கியத்தை காத்துக்குவேன், என் உண்மையை நான் காத்துக்குவேன். இதைத்தாங்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு எப்படி அந்த பாவ சோதனையை மேற்கொண்டாரோ அதுபோல வருகிற காலங்களிலே நமக்கு வருகிற பாவ சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் வைராக்கியம். குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், தங்கச்சிமார்கள் ஒரு வயது வந்த பிறகு பல விதங்களிலே தேடல் வரும். இவங்க நமக்கு வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருக்குமா, அவங்க நமக்கு வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருக்குமா. உன் கற்பனையில நீ எடுத்த தீர்மானத்தில் ஓடாம ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுக்க பழகணும். ஒரு சரியான டிசிஷன் எடுக்க பழகணும். தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்து புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு நான் சொல்றது கவனிங்க. ரூத்து புத்தகத்தில் வர்ற கதாபாத்திரங்கள் எத்தனை பேரு? மாமியார் இருந்து ஆரம்பிங்க. நகோமியுடைய வீட்டுக்கார் பேரு எலிமெலேக்கு. அவங்க 2 பிள்ளைங்க மக்லோன், கிலியோன். ஆக இவங்கெல்லாம் பெத்லகேம்ல இருந்து எங்க போறாங்க? பஞ்சம் புடைக்கிறதுக்காக மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போனப்பதான் அங்க 2 தாம் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணா நல்லா கவனிங்க, பிள்ளைகள் 2 பேரும் இறந்து போறாங்க, வீட்டுக்காரி இறந்து போறாரு. இப்ப கைம்பெண்ணாக, விதவையாக, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 விதவை. மாமியார் விதவை, 2 மருமகளும் விதவை, 3 பேரும் விதவை. இந்த சூழ்நிலையில இப்ப இவங்களுக்கு எல்லாமே என்னவா இருக்கும்? எதை கண்டாலுமே மன உளைச்சலா தான் இருக்கும். ஏன்னா நகோமியே சொல்றா, என் வாழ்க்கை, நான் நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்க. ஏன்னா என் வாழ்க்கை கசந்து விட்டது, ஆண்டவர் என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார் அப்படின்னு நகோமி சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட தனக்கு முன்னோடியா இருக்கிற ஒரு மாமியே அப்படி சொன்னாலும் ரூத்தினுடைய அந்த ஸ்டாண்ட், அந்த ரூத்துடைய ஸ்டாண்டை பாருங்க. அவள் அழகா சொல்றா பாருங்க. எப்படி சொல்றா? அந்த 2 மருமகளை பார்த்து, ஒருபாலை பார்த்து, ரூத்தை பார்த்து இந்த மாமி சொல்றா, எப்பா நீங்கெல்லாம் உங்க தாய் தகப்பனோட போய் இருங்கப்பா, உங்க தாய் தகப்பனோட இருந்து அவங்க எந்த மாப்பிள்ளைய காட்டுறாங்களோ அவங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை கொடுத்து நீங்க வாழ்ந்துகிட்டு இருங்கப்பா, நான் என் இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒருபால் தன் மாமிக்கு முத்தத்தை கொடுத்து விட்டு போய்விட்டாள். நல்லது மாமியாரே அப்படின்ட்டு. ஆனால் ரூத்தினுடைய ஸ்டாண்டை பாருங்க. நல்லா சொல்ற அந்த ரூத்து, இந்த வார்த்தை, இந்த காரியம், இதுல நான் உடன்படுவதில்லை, நான் இதை பின்பற்றாமல், நான் யார சொல்றாரு, யார சொல்ற அந்த அம்மா நகோமியை பார்த்தா, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உன்னுடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்துல பெருசா சொல்லிக்கொள்ள ஒண்ணும் இல்லை. வந்த இடத்துல வாழ்க்கை இல்லை, கணவன் இறந்து போயிட்டார், குடும்பம் சிதைஞ்சு போச்சு, எல்லாம் சிதைஞ்சு போச்சு. ஆனாலும் அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அந்த தீர்மானம், வாழ்ந்தா இனி இந்த வீட்டோட தான் என்று தீர்மானம் எடுக்கிறாள். அந்த தீர்மானத்துக்கு ஒரு வைராக்கியத்தை எடுக்கிறாள். என்ன? என் தேசத்தையே விட்டு நான் புறப்பட்டு போவேன், என் தேசத்தை விட்டு நான் புறப்பட்டு போவேன், இனிமேல் அந்த தேசத்தான் என் தேசம், அங்க உள்ள ஜனம் தான் என் ஜனம், அங்க உள்ள கடவுள் தான் என் கடவுள். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க அந்த வைராக்கியம். இந்த வைராக்கியம்
நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாறு போல ஒரு பால போல நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அல்ல, தன்னுடைய சூழ்நிலையிலும் ஒரு சரியான ஒரு கிரயத்தை செலுத்தி ஒரு முடிவெடுக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதாங்க வைராக்கியம். சாதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரூத்துடைய வம்சத்தில் பிறக்கிறார். இயேசு ரூத்துடைய வம்சத்தில் பிறந்தாருங்க. ரூத்துடைய வம்சம் எந்த வம்சம்? மோவாப்பு. மோவாப்பியர் யாரு? சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த சபிக்கப்பட்ட குலத்தையே இவருடைய நற்கிரியை மாற்றி விட்டது, இவருடைய வைராக்கியம் மாற்றி விட்டது. அந்த குலத்தில் தான் ரூத். ரூத்துடைய குலத்தில் தான் யாரு பிறந்தா? இயேசு பிறந்தார். இயேசு அந்த வம்சத்தில் பிறந்தார். பிறந்தது யாரு? யாரு? தாவீது அல்ல, தாவீதுடைய ஈசாய். ஈசாயினுடைய தகப்பன் ஓபேத். ஆக தாவீதுடைய தாத்தா, தாவீதுடைய தாத்தா தான் ரூத்துடைய வம்சத்தில் பிறந்தார். என்னுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த வைராக்கியத்தை நம்ம எடுக்கணுங்க. நீங்க எல்லாம் வளர்ந்து வர்ற நாட்கள்ல, நீங்க வேலைக்கு போற இடங்கள்ல, நீங்க இருக்க போற இடங்கள்ல, அங்க இருக்கிற பாவங்களுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகாம நீங்க எடுத்த தீர்மானத்துல வைராக்கியமா நிக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்பப்ப வர்ற இந்த அபிலாஷங்கள், இவங்க நமக்கு பொருத்தமா இருக்குமா, அவங்க நமக்கு பொருத்தமா இருக்குமா, இவங்களுக்கு நம்ம மேரேஜ் பண்ணா எப்படி இருக்கும், இவங்களை நம்ம மேரேஜ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உன் சுயமுயற்சியில கொண்டு வர்ற எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து வைராக்கியமா எனக்கு கர்த்தர் கொடுக்கறதான் வாழ்க்கை, அல்லேலூயா, எனக்கு ஆண்டவர் கொடுக்கறதான் வாழ்க்கை என்று யார் ஒருவர் தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த தீர்மானத்தில் வைராக்கியம் அளிக்க, அந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உங்க சூழ்நிலைகளையே நீங்கள் சொல்லி சொல்லி எனக்கு வந்த சூழ்நிலையில ஏன் இப்படி பண்ணனா, அன்னைக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சு. எந்த சூழ்நிலையும் பரிகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. யோசேப்பு தனக்கு வந்த சூழ்நிலையை பரிகரிக்க கற்றுக்கொண்டது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கு வருகிற சூழ்நிலைகளை பரிகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு அந்த ஏவாள் ஆதாம் சொன்ன மாதிரியே சொல்லிடக்கூடாது, இவங்க சொன்ன மாதிரியே சொல்லிடக்கூடாது. ஏன் இப்படி ஆகி போச்சு அதனாலதான், ஏன் இப்படி ஆகி போச்சு அதனாலதான். இந்த பதிலை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கெல்லாம் சொல்லணும், உங்க காலம் வருகிற பொழுது, உங்க எதிர்காலம் வருகிற பொழுது ஆண்டவர்கிட்ட இப்பவே நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்குன்னு நீங்க நிர்ணயித்திருக்கிற வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். சும்மா பார்க்கும் போதெல்லாம் வர்ற அந்த சபலங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கை அல்ல. ஒருவரை பார்க்கும்போது இவர் பெஸ்டா தெரியும், இன்னொருத்தரை பார்க்கும்போது இதை விட அவர் பெஸ்டா தெரியும். இதல்ல வாழ்க்கை, இதல்ல வாழ்க்கை. நீ ஜவுளி கடைக்கு போகும்போது சேலை எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லை. போனவனே டக்குன்னு போய் பார்ப்போம், ஒரு பேண்ட்டை தூக்கிட்டு வந்துடுவேன். இப்படி நெட்டுக்கு தொங்க விட்டுருப்பாங்க. ஆண்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் தான் ஆண்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க. ஆனால் அம்மாமாருங்க போனால் அது எதுக்கு அங்கெல்லாம், அதுவும் அந்த சேலை செக்ஷனில் தான் சோபா போட்டிருப்பேன். ஏன்னா சேலை எடுக்க உள்ளே போயிருக்காங்க, வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே உட்காந்துக்குங்க, வாய்ப்பு இருந்தால் தூங்கிக்கிங்க, ஏசியும் போட்டுவிட்டு தூங்கிக்கலாம். ஒரு தூக்கம் கூட நீங்கள் தூங்கி எந்திரிச்சிக்கலாம். ஏன்னா இந்த சேலை நல்லா இருக்கா. ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க, ஏகத்துக்கு எல்லா சேலையும் பரட்டுறது. எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசாட்சி இல்லையா? நீங்கள் வாட்டில் போகிறீங்க, சில பேரில் சேலை இப்படி பார்க்க, இப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அடுத்த சேலை இப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, இப்படியே 999 சேலை. அந்த சேலை மடிக்கிறவன் படுற பாவம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 3 சேலையை கையில் எடுத்து வச்சுக்கிறது 3 மணி நேரம் கழிச்சு. அந்த 3 சேலையில் எது நல்லா இருக்குது? இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை இருக்கும். அந்த 3 மணி நேரம் பார்த்துட்டு இந்த சேலையை கொண்டாந்து நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கு. சேலை எடுக்கிற மாதிரி வாழ்க்கையை சூஸ் பண்ணக்கூடாது. ஜவுளி கடையில் போய் சேலை வாங்குறது போல வாழ்க்கையை சூஸ் பண்ணக்கூடாது. பிள்ளைகளே, வாலிப தம்பிகளே,
வரப்போகிற பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜவுளி கடையில பார்க்கிறது போல நீ பார்க்க கூடாது. நீ வேணா ட்ரெஸ்ஸை வேணா நீ அப்படி செலக்ட் பண்ணி எடுக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையை கர்த்தர் தான் தரணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தர் தான் தரணும். கர்த்தர் கொடுத்தா உன் வாழ்க்கை தேனாமிர்தமா இருக்கும். நீயா கொடுத்தா காலம் பூரா வேப்பம்பாலாக தான் இருக்கும். சரிதானா? நீங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை என்னதான் இருக்கும்? வேப்பங்காய் தான். எப்படி? அதை கேட்காத விடப்பா, வேற பேச்சுருந்தா பேசுப்பா. என்ன எப்படி இருக்கிறீங்க? அதை ஏன் கேட்குற, அதையே இப்ப ஞாபகப்படுத்துற அப்படிமா. ஏன்? நம்மளா தேடிக்கிட்ட விதங்கள் அப்படி. கடவுள் கொடுத்தாருன்னா அது எப்பவுமே மகிமையா இருக்கும். அல்லேலூயா. உன் வைராக்கியத்தை அதுல காட்டுங்க. அவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொல்லி உன் வாழ்க்கையை தார வார்த்துறாத. உனக்கு வருகிற அசாதாரண சூழ்நிலைகளை எல்லாம் கடவுளுக்காக தேவ சமூகத்தில் வைராக்கியமாய் நின்று, எனக்கு இப்படித்தான் வாழ்க்கை, இப்படித்தான் என் திருமணம், இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கணும், இப்படித்தான் எனக்கு வரப்போற மனைவி, இப்படித்தான் எனக்கு வரப்போற கணவர் என்ற நிலையிலே நாம் ஒரு வைராக்கியமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருமணம் எல்லாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் நடக்கணும், தேவனுடைய சன்னிதானத்தில் நடக்கணும். நீங்களாம் இப்பவே அதுக்கு தீர்மானம் எடுக்கணும். கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்றதல்ல, கடவுளுடைய ஆலயத்தில் வச்சு தேவ சன்னிதானத்தில் நம்ம வாழ்க்கை தொடங்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அப்படியெல்லாம் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறீங்க? சோத்திரம். அப்படி ஒரு விருப்பம் நமக்கு வேணும். தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். தேவனுடைய பிரசன்னத்தில் என் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில அவர் வெளிப்படணும், என் வாழ்க்கையை அவர் தான் கட்டி எழுப்பணும். எத்தனை பேர் அப்படி ஒரு வைராக்கியமா ஜெபம் பண்றோம்? விசுவாசிக்கிறீங்களா? இப்படிதான் நடக்கும். என்னத்தை என் கல்யாணம், என்னத்தை என் வாழ்க்கை அப்படி நம்ம கவலைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக முதலாவது பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம். முதல்ல யோசேப்பை போல நான் பரிசுத்தம், எந்த இடத்துலையும் என் பரிசுத்தத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது. என் ஆண்டவர் எனக்கு ஒப்புவித்த அந்த பரிசுத்தத்தை நான் எவ்விடத்துல விட்டு கொடுக்க கூடாது. என் ஆண்டவர் இடத்துல ஒப்புவித்த அந்த பரிசுத்தத்தை நான் எங்கேயுமே தாரை வார்த்து விடக்கூடாது என்று சொல்லி கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு வைராக்கியத்தை குறித்து சொல்லு. தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், தானியேல் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டமே இயற்றப்படுகிறது. அங்கே இருக்கிற ராஜா மட்டும்தான் துதிக்கப்படத்தக்கவர், ராஜாவை மட்டும்தான் தொழுது கொள்ளணும், ராஜாவை மட்டும்தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற இருக்கிற அந்த காலகட்டத்தில் இவர் நான் ராஜாவெல்லாம் தொழுது கொள்ள முடியாது, எனக்குன்னு தொழுது கொள்ள ஒருவர் இருக்கிறார், என் ஆண்டவராகிய தேவன், அவரை மட்டும்தான் தொழுது கொள்ளுவேங்கிற அந்த தீர்மானம் அவருக்கு இருக்குது. அவர் ஏற்கனவே தீர்மானம் வச்சிருக்கிறார். ஆனா இப்ப அடுத்து அந்த தீர்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? இனி அப்படி ஜெபம் பண்ணா அவருக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை, சிங்கக்கெபியிலே போடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட போதும், அல்ல கவனிங்க, அந்த சட்டம் இயற்றப்பட்ட போதும் அவர் என்ன செய்யல? அந்த சட்டத்துக்காக பயப்படாம
தான் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நிக்கிறார். எனக்கு சாவே வந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு உறுதியா நிக்கிறார். அல்லேலூயா. அதுலதான் அங்க ஒரு கிரயம் செலுத்தப்படுகிறது. என்ன கிரயம்? சிங்க கெபிக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? தானியேலுடைய உத்தமத்தின் நிமித்தம் சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். நல்லா கவனிங்க என் அன்புக்குரிய தன்னுடைய பிள்ளைகளே. அப்ப ரெண்டாவது எதுல வைராக்கியமா இருக்கணும்னா, தான் எடுத்த தீர்மானத்துல வைராக்கியமா இருக்கணும். தான் எடுத்த தீர்மானத்துல வைராக்கியமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? அந்த தீர்மானத்துல எப்படி தானியேல் வைராக்கியமா இருந்தாரோ, பத்திரத்துல கையெழுத்து போட்டாலும் பரவாயில்லை, என்னை கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, நான் எடுத்த தீர்மானத்துல தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? தீர்மானம் எடுப்பீர்களா? தீர்மானம் எடுத்ததுல நிலைச்சு நிற்பீர்களா? அப்படி நிலைச்சு நிக்கிறதுல ஒரு வைராக்கியம். அப்பப்ப அந்த தீர்மானம் உழையக்கூடாது. அப்பப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தீர்மானத்தை மாற்றக்கூடாது. அப்பப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தீர்மானத்தை மாற்றி அமைக்க கூடாது. போட்டது போட்டதே, வைத்தது வைத்ததே. அல்லேலூயா. அதாவது நம்ம ஏஜி ஸ்தாபனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திட்டம் இருக்குது. இப்போ இந்த நகை போடுற பிரச்சனை இருக்குது. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். பைபிளில் நகை போடலாமா போடக்கூடாதா? போடலாமா போடக்கூடாதா? நகை போடக்கூடாதுங்கிறத விட நகை போடலாங்கிறதுல தான் அதிகமான வசனம் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் நகை போட்டிருக்காரா இல்லையா? ஆண்டவர் தங்கம் பயன்படுத்துறாரா இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? பொற்கச்சை கட்டி, அந்த வசனம் படிக்கலையா? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? தன் மார்பருகே பொற்கச்சை கட்டி. அப்படின்னா பொற்கச்சைன்னா என்ன? பொன்னால் செய்த கச்சை, தங்கத்தால் செய்த கச்சை. அப்ப ஆண்டவரே நகை போட்டிருக்காரு, தங்கத்துல ஒட்டியானம் போட்டிருக்காரு பாருங்க. அப்ப அப்ப நகை ஓடலாம். ஆண்டவரே நகை ஓட்டிருக்காருல, நகை ஓடலாம். அப்ப ஆனா ஏன் இப்ப நம்ம நகை போடுறது இல்லை? இப்ப நம்ம ஏஜி ஸ்தாபனத்துலலாம் பார்த்தீங்கன்னா நகை போடக்கூடாது. பொதுவாக ஊழியக்காரங்க நகை போடக்கூடாது அப்படின்னே சட்டமே இருக்கு. ஏன் நகை போடக்கூடாது? ஆனால் பைபிளில் நகை போடலான்னு போட்டிருக்கு. நகை போட்டால் பாவமா? இல்லையே, பாவம் இல்லைன்னு தானே சொல்லியிருக்கு. அப்போ ஏன் நகை போடக்கூடாது ஸ்தாபனம் சொல்லுது? அது என்னன்னா, அப்போ ஸ்தாபனத்திலேருந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நகை போடுறது தப்பு இல்லை, அது பாவம் இல்லை, தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் நாம் ஆரம்பத்திலே ஒரு தீர்மானம் வைத்து விட்டோம். ஆண்டவரோடு கூட நாங்கள் நகை போட மாட்டோம் என்று ஒரு உடன்படிக்கை செய்து விட்டோம். இந்த ஸ்தாபனம் நகை போடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தீர்மானம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அதனால அந்த உடன்படிக்கைக்கு மீறக்கூடாதுங்கிறதுக்காக ஏஜி ஸ்தாபனத்தில் நகை போடுவது இல்லை. அல்லேலூயா. அப்படின்னு நமக்கு விளக்கம் சொன்னாங்க. அதைத்தான் இப்போ சொல்றேன். நல்லா கவனிங்க. நாம் ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம்னா, அது எப்படித்தான் காலம் மாறினாலும் நம்ம என்ன மாறக்கூடாது? அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. அந்த உடன்படிக்கையை மீறாம நிக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தாங்க வைராக்கியம். கர்த்தருக்காக அந்த வைராக்கியம், தேவனுக்காக அந்த வைராக்கியம், தேவனுக்காக வைராக்கியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வளர்ந்து வர நாட்கள்ல, இனி வரும் காலங்கள்ல நீங்க எந்த தீர்மானத்தை எடுத்தீர்களோ அந்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் நிலைத்து நில்லுங்கள்.
நிலைத்து நில்லுங்கள். அதில் வைராக்கியத்தை காட்டுங்கள். வைராக்கியத்தை காட்டுங்க. கர்த்தருக்காக வைராக்கியத்தை காட்டுங்க. தேவன் அந்த வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். எத்தனை மிரட்டல் உருட்டல் பிரச்சனை வந்தாலும் இல்லை, முன்வைத்த காலை நான் பின் வைப்பது இல்லை என்கிற தீர்மானத்தில் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உதவி செய்வாராக. எனவே முதலாவது பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம், இரண்டாவது நாம் எடுத்த தீர்மானத்தை குறித்த வைராக்கியம். நாம் என்ன தீர்மானம் எடுத்தோமோ அது என்ன வந்தாலும் அந்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிற்கணும். நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு தூக்கி போட்டு தீர்மானம் பண்ணியிருந்தீங்களா, அந்த பாவத்தை கடைசி வரைக்கும் தொடக்கூடாது. இந்த பாவனை செய்யவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணியிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தொடக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க தொட்டீங்க அப்படின்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணது யாரோடு? ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நிறைய ஒரு என்ன பண்ணா பழகிட்டோம்னா, தப்பு செய்ய ராத்திரி மன்னிப்பு கேட்க, மறுநாள் தப்பு செய்ய ராத்திரி மன்னிப்பு கேட்க, இப்படியே பழகிட்டோம். அப்படி அல்ல, இது ஒரு காலம் அப்படியே போகாது. நிறைய பேர் அதிகாலை ஜெபம் பண்றது, ஆண்டவரே இனிமே நான் அதிகாலை ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றது, அடுத்த நாளே அதிகாலை ஜெபம் பண்றது இல்லை. அப்ப ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாரா? நிச்சயமா. நாம் எடுத்த தீர்மானத்தில் சரியா நிக்கலைன்னா நமக்கு சிக்கல் வரும், போராட்டம் வரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்தெந்த தீர்மானத்தை எடுத்திருக்கீங்க, இனிமே வேதம் வாசிப்பேன் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நான் ஜெபம் பண்ணுவேன் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, இனி விடாம ஆலயத்துக்கு போவேன் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, எல்லா விதத்தில் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, தசமபாகம் காணிக்க கரெக்டாக கொடுப்பேன்னு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஒரு வாரம் ஒரு மாசம் ஒரு சிரமம் வந்தோடனே அதை நிப்பாட்டிடுறது இல்லை. என்ன வந்தாலும் நீங்க கொடுங்க, செய்யறத செய்யுங்க, ஜெபிக்கிறத ஜெபிங்க, வாசிக்கிறத வாசிங்க, அதிகாலையில் தேடுறத தேடுங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சூழ்நிலைகளுக்காக நாம் எப்பவுமே சதுராட்டம் ஆடக்கூடாது. சூழ்நிலைகளுக்காக இந்த மாசம் பார்த்துக்குவோம், இந்த மாசம் நிறைய செய்முறைகள்லாம் இருக்குது, அதனால இந்த மாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் உடன்படிக்கையை மீறுகிறவராக இருக்கக்கூடாது. உடன்படிக்கையை மீறுகிறவராக இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். அந்த தீர்மானத்தில் ஒருபோதும் நாம் பிசகக்கூடாது, ஒருபோதும் பிசகக்கூடாது. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் நிற்கிறோம். நிற்கிறதுனால தான் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். உங்கள் குடும்பத்திலும் கர்த்தருக்குள்ள நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் சரியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களை எவ்விதத்திலும் அவர் நேர்த்தியாய் நடத்துவார். நேரம் அதிகமாய் போகிறதுனால இதோடு நான் முடிக்கிறேன். அதனால் முதல் 2 காரியம், வைராக்கியம். எதில் வைராக்கியம் இருக்கணும்? பரிசுத்தத்தில் வைராக்கியம் இருக்கணும். எதையாவது கிரயம் செலுத்தியாவது பரிசுத்தத்தை நிலைநாட்ட வேண்டும். 2வது நம்முடைய தீர்மானத்தில் கிரயம் செலுத்தியாவது தீர்மானத்தில் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா ஆண்டவர் சமூகத்தில்? ஆண்டவரே, எங்களுக்கு நான் ஒரு நாளும் பாவத்தில் நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதப்பா. பாவமான செயல்களில் நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் வாசித்தோம் இல்லையா? ஆண்டவர் எல்லாத்துக்கும் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார், வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரோடு சேர்ந்து வாழ நாம் அழைக்கப்படவில்லை, நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த காரியத்தை தீர்மானித்திருக்கிறோமோ, எந்த காரியத்தில் தீர்மானம் எடுத்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதுவரைக்கும் நான் தீர்மானம் எடுத்து நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன், அது சந்தோஷம். இல்லை, நான் தீர்மானம் எடுத்ததோடு அப்படியே மறந்துட்டேன். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். நிறைய தீர்மானத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் ஆண்டவரோடு செய்த ஒப்பந்தங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரிடத்தில் எத்தனை ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், எத்தனை உடன்படிக்கை போட்டிருக்கிறோம், எத்தனை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், நான் எப்படி ஜெபிப்பேன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்.
எப்படி வேத வாசிப்பேன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எப்படி நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருப்பேன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எப்படி என்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்வேன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எங்கே உன் வைராக்கியம்? எங்கே உன் வைராக்கியம்? இந்த உடன்படிக்கையில் எங்கே உன் வைராக்கியம்? இந்த தீர்மானத்தில் எங்கே உன்னுடைய வைராக்கியம்? கர்த்தர் கேட்கிறார், எங்கே உன் வைராக்கியம்? நான் உன்னிடத்தில் வைராக்கியத்தை அல்லவா எதிர்பார்க்கிறேன். நான் உன்னிடத்தில் வைராக்கியத்தை அல்லவா எதிர்பார்க்கிறேன். எங்கே உன் வைராக்கியம்? எனக்காக காட்டுகிற வைராக்கியம் எங்கே? சூழ்நிலைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் அல்ல, சூழ்நிலைகளுக்கு இசைந்து போகிற காலம் அல்ல, சூழ்நிலைகளுக்காக விட்டு கொடுத்து போகிற காலம் அல்ல. உன் வாழ்க்கையிலே, உன் ரட்சிப்புக்கு ஏற்ற பாதையிலே கடைசி வரை நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா மூலமாக சொல்லுகிறார், 2 நினைவுகளோடு குந்தி குந்தி வாழ வேண்டாம். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். தேவன் இன்னைக்கு அதுதான் நம்மிடத்தில் ஒரு வைராக்கியமா. கர்த்தர் தான் தெய்வம்னா பள்ள இறுக கடிச்சுக்கிட்டு அந்த பாதையிலே நில். அவர்தான் வழி அப்படின்னா பள்ள இறுக கடித்துக் கொண்டு அந்த வழியிலே நட. அவர்தான் ஜீவன் என்றால் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வழியில நில். கடைசி வரை, கடைசி வரை, கடைசி வரை. அல்லேலூயா. கடைசி வரை, கடைசி வரை என் உத்தமத்திலே நிலைத்திருப்பேன். யோசேப்பு எப்படி தன்னுடைய வைராக்கியத்தில் கடைசி வரை நின்னது போல, தானியேல் தன்னுடைய வைராக்கியத்தில் கடைசி வரை நின்னது போல, ரூத் தன்னுடைய வைராக்கியத்தில் கடைசி வரை நின்னது போல, நாங்களும் எவ்விதத்திலும் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் கடைசி வரைக்கு நிலைத்து நிற்க கிருபைதார். என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபைதார், என் ஆவிக்குரிய தரத்தை காத்துக்கொள்ள கிருபைதார், என் ஜெப ஜீவியத்தை காத்துக்கொள்ள கிருபைதார், என் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்ள கிருபைதாரும். ஓ இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட, ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி வாழ்ந்தாவே இந்த வைராக்கியம் தன்னை போல வந்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு நல்ல நெருக்கம், ஆண்டவருக்கு எனக்கு ஒரு நல்ல நெருக்கம் வந்தாவே என் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம ஆண்டவரோடு நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பப்போ ஜெபத்துக்கு மட்டும்தான் அவரை போய் தேடுறோம். ஆனால் வசனம் சொல்லுது, அழகா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். செடியானது, கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க முடியாது. அப்படியானால் ஆண்டவர் செடி, நாம் கொடி. இந்த உறவு நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வைராக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த வைராக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் செடி நாங்கள், உமக்காய் வளருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி என்னை மாத்துங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று என்னை அப்படி மாத்துங்கப்பா. உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட உறவு இருக்கட்டும்.
உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட உறவு இருக்கட்டும். உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட உறவு இருக்கட்டும். உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வேதத்தை ஏந்துகிறோ, வாசித்து மகிழுகின்றோ. வேதத்தை ஏந்துகின்றோ, வாசித்து மகிழுகின்றோ. தியானம் செய்கின்றோ, நாங்கள் தியானம் செய்கின்றோ. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் இலை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. உம்மோடு இணைந்திருக்கும் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால். கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து உம்மோடு இணைஞ்சிருக்கணும்பா. உமக்காய் படருகின்ற கொடியா இருக்கணும் ஆண்டவரே. இன்றிலிருந்து நான் உம்மோடு இணைஞ்சு நிற்பேன்பா. கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்பேன். என்ன கிரயம் கொடுத்தாவது என் வைராக்கியம், கர்த்தர் மேலே எனக்கு ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் நிலை நிற்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.